ஃப்ரெண்ட்ஸ், என் பெயர் இந்திராணி. 10 நிமிடத்தில் ரவா கேசரி எப்படி செய்வது என்று உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன். ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், சர்க்கரை 300 கிராம், முந்திரி 15 முந்திரி சிறிதாக கட் பண்ணி, திராட்சை ஒரு 20, கேசரி பவுடர் சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. நெய் ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக் கொள்ளவும். ரவையை 1 நிமிடம் வறுத்துக் கொள்ளவும். $250 கிராம் ரவைக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றவும். கொதி வந்ததும் வறுத்த ரவையை கொட்டி கிளறவும். சிறிதளவு கேசரி பவுடர், ஏலக்காய் பவுடர் போடவும். போட்டு கிளறவும். பிறகு சர்க்கரையை போட்டு கிளறவும். சிறிது நெய் விடவும். ரெண்டு ஸ்பூன் நெய் விடவும். இதனுடன் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு கிளறவும். கேசரி ரெடியானதும் நெய் தடவிய தட்டில் எடுத்து ஊற்றவும். சிறிதளவு நெய் விட்டு மேலே தடவுவோம். சுவையான ரவா கேசரி ரெடி. இதேபோல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த டூ ஹாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.